शांति शांति शांति. சரி, செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எதுல அப்படின்னாக்கா, வீணா வம்புக்கு போகக்கூடாது. ஏனென்றால் சனி இன்னும் கூட குறைந்த டிகிரியில தான் இருக்கிறார். அதனால வக்ரம் பெறுவது, குருவனுடைய அந்த ராசியில வக்ரம் பெறும் பொழுது நமக்கு ரொம்ப கான்பிடென்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்துல நம்ம வீணாக காதல் கைகூடும். ஆனா அந்த காதலை நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா வெகு தூரம் போக வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் பொறுத்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் மாறக்கூடிய அந்த ஒரு மாறுதலை வைத்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். என்ன சுவாமிஜி சொல்ல வரீர்கள் அப்படின்னாக்கா, கொஞ்சம் பொறுக்கலாம், தகுந்த நபர் கிடைப்பார். சரியா? திருமண ஏற்பாடுகள் தாராளமா செய்ய முடியும். பிறகு தொழிலில் புதிதாக வேலை கிடைப்பவர்களுக்கு தாராளமா கிடைச்சிடும். வெளிநாடு போகணுமா? ஜூலை 13 அக்டோபர் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு இமீடியட்டான ஃப்ரூட்ஸ் வந்துடும். அதனால முடிவெடுப்பதில் தாமதிக்க வேண்டாம், உடனே முடிவு எடுங்கள் நல்லபடியாக. அது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சொத்து பத்து டீலிங் எல்லாத்தையும் ஆரம்பிங்க. நிலங்கள் வாங்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான வக்கர சனியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 2025 ஆண்டு வருகின்ற 13/7/2025 இந்த வீடியோ உங்ககிட்ட வரும்பொழுது 13 கடந்திருப்பீர்கள், இருந்தாலும் பரவாயில்ல. ஜூலை 13 முதற்கொண்டு நவம்பர் 28 2025 ஆண்டு, இதே ஆண்டு வரைக்கும் 138 நாட்கள் சனி வக்கரத்தை பெறுகிறார். அதிலும் முக்கியமாக துலா ராசி அன்பர்களுக்கு அதுல சித்ரா, சுவாதி, விசாகா என்று 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி யோகக்காரகர். சனி ஏன் யோகக்காரகன் அப்படின்னா, சுக்கிரனுடைய ராசி இந்த ராசி. சுக்கிரனுக்கு அவர் நண்பர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக இருக்கிறதுனாலையும், அவர் ஒரு பாப்பியாக இருந்து ஆனால் உங்களுடைய 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் மிக மிக நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆகிறார். இப்போ இந்த சனியினுடைய வக்கரம், அதுவும் 6ஆம் இடத்துல நின்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே 83 நாட்களுக்கு வக்கரமாகிறார். 13/7/2025 முதற்கொண்டு 4/10/2025 வரைக்கும். பிறகு 4/10/2025 55 நாட்கள், அதாவது 28 நவம்பர் 2025 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரமாகிய 6க்குண்டானவன் மற்றும் 3க்குண்டானவனுடைய நட்சத்திரமாகிய அவர் உங்களுடைய 9வது இடத்துல இருக்கிறார், பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த நட்சத்திரத்துல வக்கரமடைகிறார். மார்வலஸ், ஃபேண்டாஸ்டிக், ஸ்பெக்டாகுலர் அமைப்பு. துளாராசி அன்பர்கள் இந்த 138 நாட்களில் 1000 நாட்களினுடைய பலன்களை அடையலாம். கொஞ்சம் சமயோஜித்தமாக, கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசனை பண்ணி செய்யும் பொழுது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போ கரண்டா உங்களுக்கு ராகு தன்னுடைய நட்சத்திரத்தை குருவனுடைய நட்சத்திரத்தோட பரிவர்த்தனை ஆயிருக்கிறார். ராகு குருவனுடைய பூர்வ பாத்ரபதத்திலும் குரு ராகுனுடைய ஆர்திரா நட்சத்திரத்திலும் இருக்கிறது. நட்சத்திர பரிவர்த்தனையானது அங்கு ஆகி இருக்கிறது. இதெல்லாம் ஒன்று அமைப்பு.
சரி, இந்த 138 நாட்களில் முதல் 83 நாட்கள் வந்து ஒரு செக்மெண்ட், அது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் வக்கரம் பெறுகிறார். சரி, அதுல என்ன பலன்? அதற்கு பிறகு குருவினுடைய நட்சத்திரத்துல 55 நாட்களுக்கு வக்கரம் பெறுகிறார். இது வந்து 2 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். 2 செக்மெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிப்போம். வக்கர சனியினுடைய பலன்கள். முதலில் வந்து உங்களுடைய சனி 6ஆம் இடத்து பலன்களை இரட்டிப்பாக செய்வார். 6ஆம் இடத்து பலன்கள் என்ன அப்படின்னாக்கா, சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வந்தாலே எதிரிகள் அழிவர், கடன்கள் ஒழியும், வியாதிகள் நீங்கும். இது முக்கியம். வெளிநாடுகளில் பணி கிடைக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இருந்த கழுத்தை நெரித்தார் போல் இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை வரம் கிடைக்கும். ஏனென்றால் இப்போ வந்து ராகு வந்து குருவோட பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால அந்த 5க்குண்டானவன் வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது, ஏன்னா அங்க ஒரு வக்கர கிரகம் இருக்கிறது, அது வக்கரம் பெறுவதுங்கிறது உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல பலன்கள். அதாவது இப்போ 5க்குண்டானவன் 4க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், அது வந்து சனியாக இருக்கிறார், யோக காரகனாக இருக்கிறார் அப்படின்னாக்கா எல்லா தடை கற்களையும் நீங்கள் தகர்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறதா உண்மை. இதுல முக்கியமாக செப்டம்பர் 3ஆம் தேதி முதற்கொண்டு அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார், உங்களுடைய கன்னிக்கு வந்துடுவார். அங்கிருந்து சனியும் வந்து செவ்வாயும் வந்து நேர் பார்வை பார்க்க இருக்கிறார்கள். அவர் வந்து 7க்குண்டானவன். அதனால கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள ஏதாவது சண்டை வந்தா உங்களுக்கு லாஸ். நீங்க தான் வந்து அதை வந்து நிறைய செலவு பண்ணி அதை சரி செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால அந்த பீரியடை மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. தொழில்ல வந்து முதல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் உங்களுக்கு 2வது செக்மெண்ட்ல வந்து சித்தி ஆயிடும். அதாவது ஜூலை 13 அக்டோபர் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு இமீடியட்டான ஃப்ரூட்ஸ் வந்துடும். அதனால முடிவெடுப்பதில் தாமதிக்க வேண்டாம். உடனே முடிவு எடுங்கள் நல்லபடியாக. அது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சொத்து பத்து டீலிங் எல்லாத்தையும் ஆரம்பிங்க. நிலங்கள் வாங்கலாம். குறைந்த கால அளவில் அதிக பிரயோஜனத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல டைமாக இருக்கிறது. 4க்குண்டானவன் அப்படிங்கிறதுனால பூமி, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தாமதங்கள் அத்தனையுமே தகர்த்தெறியப்படும். அதே போன்று நம்முடைய உத்வேகம், மனசாந்தி, அதாவது வந்து நமக்கு பயந்து 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 அடங்கி ஒடுங்கி நம்ம வந்து இதுக்கு மேல வந்து நம்ம அதாவது தரையோட தரையா படுத்ததுக்கு பிறகும் கூட எதிரில் இருக்கிறவர்கள் வந்து நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, இந்த டைம் தான் நீங்க எழுந்து நிற்கிறது. நீங்க வந்து நீங்க செய்துதான் ஆகணும், எதிர்த்து நின்றுதான் ஆகணும். ஹதோவா பிராப்சசி சொர்க்கம்னு சொல்லப்படுகிறது பகவத்கீதையில. ஏதாவது நிமிர்ந்து நெல், போராடு அப்படிங்கிறது தானே விவேகானந்தருடைய வாழ்க்கை. அதனால இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய காரியத்தை செயலாற்றத்தை ஆரம்பிக்கக்கூடிய டைம். 5ஆம் இடத்தினுடைய ராகு. அதனால குழந்தை வர வேண்டுபவர்கள் வந்து இந்த ஒரு பீரியட், அதாவது செவ்வாயும் சனியும் சந்திக்கக்கூடிய இந்த பீரியட்ல வந்து குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து முயற்சி பெறக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய கண்ணியில வந்து செப்டம்பர் 3 அக்டோபர் 28 வரைக்கும் செவ்வாய் இருக்கிறார். குழந்தை வரத்துக்கு நீங்கள் முயற்சிக்க கூடாது. திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா குழந்தைகளுக்கு முயற்சிங்கிறது வேண்டாம். திருமணம் வந்து கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து இதை விட்டுட்டு நான் வெளியில போகணும் அப்படின்னாக்கா இந்த சனியினுடைய வக்கரம் தீர்ற வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அமைதியா இதுலயே இருங்க. உங்களுடைய ஃபீல்டில் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக வெற்றி காணுவீர்கள். மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுகின்றவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு குழப்பங்கள் அதிகமாகிற மாதிரி இருந்தாலும் அது நன்மையில் முடியும். ஏன் அப்படின்னாக்கா 4க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு முயற்சி ஸ்தானாதிபதியாகிய குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். யார் பிரச்சனை பண்ணினாலும் உங்களுக்கு அது நன்மையாகவே முடியும். காதல் வந்து கைகூடும். ஆனா வந்து அந்த காதலை வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா வெகு தூரம் போக வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் பொறுத்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து சூழ்நிலைகள் மாறக்கூடிய அந்த ஒரு மாறுதலை வைத்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். என்ன சுவாமிஜி சொல்ல வரீர்கள் அப்படின்னாக்கா, கொஞ்சம் பொறுக்கலாம், தகுந்த நபர் கிடைப்பார். சரியா? திருமண ஏற்பாடுகள் தாராளமா செய்ய முடியும். பிறகு தொழிலில் வந்து புதிதாக வேலை கிடைப்பவர்களுக்கு தாராளமா கிடைச்சிடும். வெளிநாடு போகணுமா, எங்க போகணும்னாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. பிறகு முக்கியமாக இந்த UPS, TNPSC இவர்களுக்கு வந்து இது ஒரு சரியான சான்ஸ்.
ஆனால் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா? அன்னை காளி. மற்றும் பிரத்யங்கரா மேல உங்களுக்கு வந்து ஒரு பக்தி வருது, ஒரு பயம் இல்லாம ஒரு பக்தி வருதுன்னா தாராளமாக கும்பிடுங்கள். வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். உறவுகள்ல வந்து கணவன் மனைவி உறவுகள்ல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அது சுமூகமாக்கப்படும். நீங்க அது கொஞ்சம் முயற்சி பண்ணி சுமூகமாக்குவீர்கள். குழந்தைகளுடன் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு குழந்தைகளை வந்து நம்ம அனுப்பி படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அவர்கள்கிட்ட டெய்லியும் பேசுங்க. அதாவது தூரம் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, மனதளவில் தூரம் வந்துடக்கூடாது. மனதளவிலும் சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது குழந்தைகளோட. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். பிறகு சுக்கிரன் வந்து இந்த காலகட்டங்கள், இந்த ஒரு 138 நாட்கள்ல வந்து சுக்கிரன் வந்து உங்களுடைய 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் வருகிறார். திருமண ஏற்பாடுகள் எதுலேயுமே வந்து தயங்காதீங்க. கோ ஹெட். பிறகு கொஞ்சம் வெளிநாடு போக வேண்டியதா இருக்கும், திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் தூரமா போக வேண்டியதா இருக்கும்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. நல்ல உலகம், நல்ல வாழ்க்கையானது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பாக்கியம் வந்து நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக 3க்குண்டானவன் 9ஆம் இடம், 6க்குண்டானவனும் 9ஆம் இடம். அப்படிங்கும்போது வருமானத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வரவு உண்டு. இன்னும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி, அதாவது சூதாட்டத்துல அல்லது டேபிளுக்கு கீழே வாங்கக்கூடிய இந்த பணங்கள் நிறைய அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் சூதாட்ட பணம் நிற்காது. அதே போல டேபிளுக்கு கீழே வாங்கினாலும் பயந்துகிட்டே இருக்கும். அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நல்லபடியாக ஒரு போட்டியினால நமக்கு வந்து ஒரு பந்தயம் அப்படின்னு, பந்தயம்னா சட்டப்பூர்வமான பந்தயங்களில் பணம் உண்டு. எதிரிகளினுடைய பணம், அதாவது உங்களை வந்து எனிமிட்டியாக வந்து நினைச்சு உங்ககிட்ட இருந்து பிடுங்க நினைத்தவர்களுடைய அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி வக்கரம் வந்து உங்ககிட்ட இருந்து பதவி பிடுங்கப்பட்டதா அல்லது உங்ககிட்ட இருந்து உறவு ஆனது பிடுங்கப்பட்டதா, சொத்து பத்துகள் பிடுங்கப்பட்டதா, அத்தனையும் திருப்பி மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரன் பண்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. முக்கியமாக ஹோட்டல்ஸ், அப்புறம் சுற்றுலா தலங்கள் வைத்திருப்பது அல்லது வந்து டூரிஸ்ட் அல்லது டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த வக்கர சனியை வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீக்கி, சங்கடங்கள்லாம் நீக்கி நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது. சகோதரனுடைய உறவுகளில் கொஞ்சம் வந்து செலவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு கை கொடுங்கள், தோள் கொடுங்கள். இப்போதைக்கு நீங்கள் நிற்க வேண்டும். சகோதரன் மூலமாக உங்களுக்கு வரவும் காத்திருக்கிறது. குழந்தைகளுக்கான செலவுகள் இருக்கு. குழந்தைகளுக்கு திருமண செலவோ படிப்பு செலவோ பெரிய செலவே இருக்கிறது. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில் பண்ணுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முக்கியமாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய ஃபுட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அவர் குருவனுடைய நட்சத்திரத்தோட பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது செவ்வாயும் வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிங்கிறனால குழந்தைகளுடைய இதுல கவனம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து நான் 2 வீலர் எடுத்துட்டு ரொம்ப லாங் ட்ரிப் போறேன் அப்படின்னாக்கா வேண்டான்னு சொல்லிடுங்க. கார்ல போட்டோம், பஸ்ல போட்டோம், அப்படி பண்ணட்டும். டீச்சர்ஸ், அதாவது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து டீச்சிங் தொழிலுக்கு போக போகிறேன், ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியான ஒரு பொசிஷனுக்கு நான் போக போகிறேன், அதாவது படிப்பிக்கும் தொழில், கற்றுக் கொடுக்கும் தொழில்னாக்கா தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய பெரிய ஸ்தாபனங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். வேலை கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். முக்கியமாக நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பைரவருடைய கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா அம்பிகை காளி அம்மனுடைய கோயிலுக்கு போகிறது மிக 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 உகந்தது. அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நன்மையை பண்ணி கொடுக்கும். சரி, செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எதில் அப்படின்னாக்கா, வீணா வம்புக்கு போகக்கூடாது. ஏனென்றால் சனி வந்து இன்னும் கூட குறைந்த டிகிரியில தான் இருக்கிறார். அதனால வக்கரம் பெறுவது, குருவனுடைய அந்த ராசியில வக்கரம் பெறும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்துல நம்ம வீணாக வம்புக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த வம்போடையே நம்ம போக வேண்டியதா இருக்கும். நம்ம தான் ஜெயிப்போம், இருந்தாலும் தேவையில்லாத சமய விரயம், சக்தி விரயம், அதாவது வந்து பணமும் விரயம் ஆயிடும். அதுதான் விஷயம். அதனால 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு உணர்ச்சி பூர்வமா, உணர்ச்சி கொந்தளிப்போட இருப்போம். அந்த உணர்ச்சியை வந்து உங்களுடைய உழைப்புல காண்பீங்கள். உழைப்பவருக்கு இந்த காலகட்டங்கள் சரியான காலகட்டங்கள். சனியனுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. யோகக்காரகன் சனி. ஆனா ஒரு விஷயம், உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரா, அவர் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரான்னு பாருங்க.
யார் யாருக்கெல்லாம் வந்து வக்கரமாக 6ஆம் இடத்துல இருக்கிறார்களோ அந்த, அதாவது உங்களுடைய மீனத்துல ஆல்ரெடி பிறந்தப்ப இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. அப்படி வக்கரச்சனி இருந்தால் உங்களுக்கு பூரணமான இடமாற்றம், வேலை மாற்றம். ஒன்று வீட்டை வந்து மாத்திருவீங்க, இல்லைன்னா வேலையவே மாத்திருவீங்க. பாசிட்டிவ் தான், பாசிட்டிவான ஒரு நல்ல பலனோட. இல்லை எனக்கு வந்து சனி வந்து உங்களுடைய கேந்திரத்தில் இருக்கிறார், அங்கே வந்து வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்படின்னாலும் கவலை கிடையாது. அது எந்த கேந்திரம், 10ஆம் இடத்து கேந்திரத்தில் இருக்கிறார், அங்கே சனி வக்கரம் பெறுகிறார்னா இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ண போறாருன்னு அர்த்தம். சனி லக்னத்திலேயே இருக்கிறார் எனக்கு அப்படின்னாக்கா வியாதிகள் நீங்க போகிறது, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்க போகிறது. அப்போ நம்முடைய ஜாதகம் எப்பயுமே நம்ம கையில இருக்கும். பிறந்த ஜாதகத்துல வக்கரம் பெற்ற பாப கிரகம் இப்பொழுது வக்கரம் பெறும்போது இரட்டிப்பு பலமாகி விடுகிறது. இதுல நிறைய சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கிறது. அது செவ்வாயோட இருக்கக்கூடாது, அது வந்து ராகுவோட இருக்கக்கூடாது. ராகுவுடன் சனி இருக்கிறதா உங்களுடைய ஜாதகத்துல, அது எங்க இருந்தாலும் கவலை கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணாதீர்கள். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் வந்து ஆண் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, சண்டை வரும். தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் சண்டை வரும். அதுவும் வந்து வயசானவர்கள்னா பாகப்பிரிவினை, சொத்து, இந்த மாதிரி தன்னுடைய பிசினஸ்ல இருக்கிற சொத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போனாலும் ஓடி போயிடுவார். என்ன சுவாமிஜி குழந்தையவே இப்படி நினைக்கலாமா அப்படின்னா, சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து அப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய பாசிட்டிவிட்டி. அப்படி நடக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த பண விஷயங்கள்ல அவர்களை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா முடிஞ்சு கொடுத்து. சரி, ரைட்டு. ஆக மொத்தத்துல இந்த சனி பராக்கிரமத்தையும் உங்களுடைய வீரியத்தையும் உங்களுடைய வெற்றிகளையும் குவிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். ஆக உங்களுடைய சனி வந்து நல்ல வீரியத்தோட இருக்கிறார். நீங்க ராகு கிட்ட தான் கொஞ்சம் 5ஆம் இடத்துல கொஞ்சம் பயமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பயமா இல்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். கேத்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபாரின் அமௌண்ட்ஸ் வந்து வெளிநாட்டு பணமானது கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் வந்து ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் வெளிநாட்டு பணங்கள் கொஞ்சம் நீங்க டீல் பண்ணும்போது ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க. சட்டச்சிக்கல் இல்லாம டீல் பண்ணீங்கன்னாக்கா வெற்றி 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 தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம்.